திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் ஜூலை 19ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் ஆடி மாதம் 3ஆம் திருநாள், மூலா நட்சத்திரம், தனுசு ராசி, திரையோதசி திதி வளர்பிறை, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம். அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும். மூலா நட்சத்திரம்ங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம். கேத்து இன்றைய நாள் பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் கேத்துவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பேசிக்கலி சந்திரன் கேத்து காம்பினேஷனுங்கிறது சூப்பர் காம்பினேஷன் கிடையாது, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ பீப்புள். இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது. வேறு மொழி நண்பர்கள், வேறு மொழி எதிரிகளுடைய தொல்லைகள் சற்று அகலும். அதே மாதிரி வயிறு உபாதைகள், அசிடிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிவர்த்தி பெறும். வேலை கிடைக்காமல் தாமதமாகின்றக்கூடிய விஷயங்கள் வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் ஏற்படும். விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கணும். இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்க்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வயலட் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். பிரயாணங்கள் சற்று அதிகமாக இருக்கும். நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் ஏதோ ஒரு சின்னதாக சரியில்லை, ஏதோ ஒன்று டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. மெயினாக வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள், கயிறு சணல் இந்த மாதிரி ரொம்ப நூல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலிமா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் இன்னொன்று கழிவுகள் போகக்கூடிய பாதை, அதுலேயுமே ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். கவனமாக இருக்கணும். உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பலவர்ண நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது கலத்தர ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ கலத்தர ஸ்தானம்னா 7ஆம் இடம். ஸோ 7ஆம் இடம் கேது என்ற நட்சத்திரம் சந்திரன். ஸோ வேறு மொழி பேசக்கூடிய நபர்களை நிறைய பேரை சந்திப்பீங்க. அவங்களாம் ரொம்ப ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் அதிகமாக வாய் பேச மாட்டாங்க. ரொம்ப மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சு புதைச்சுன்னு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. அவர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட என்ற புழம்புனீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க. ஐ மீன் யூ வில் ஃபீல் ஸ்லோ. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் சொல்லலாம். சில பேருக்கு கடன் உதவிகள் தேடி வரும். சில பேர் கடன் வேண்டான்னு சொன்னாலும் ஃபோன் மேலே ஃபோன் வரும், வாங்கிக்கிங்கன்னு. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதிகமான ஞானம் புத்தி இருக்கக்கூடிய ஆட்கள், அறிவுபூர்வமான ஆட்கள், இன்டலெக்சுவல் குவாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்ககிட்டேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் என்ற நாள் ஏற்படும். பயணங்கள், அதே மாதிரி பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். சிம்மராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் மனசார நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றம்,
குழந்தைகளுக்காக நல்ல விஷயங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தம். சில பேர் வந்து இன்றைய நாளுடைய பரிகாரமே வந்து புளி வாங்கிட்டீங்கன்னா சந்தோஷம். டேமரிண்ட் அதை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கிட்டீங்கன்னாவே, இல்லை யாருக்காரும் நீங்கள் கொடுத்தா கூட இன்றைய நாள் நல்ல ஒரு பிராயச்சித்தமாக அமையும். சில பேருக்கு இகிரு, அதாவது உங்களுடைய பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய மசிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு இரவு நேரத்தில் நல்ல பாட்டு கேட்கணும்னு தோணும். மனசு ஒரு கூலாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள், கலைகள், நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கர்மா சம்மந்தப்பட்ட இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப திங்க் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே கேத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி கேத்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மூலா நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ பேசிக்கலாக லக்னத்தில் கேத்துங்கும் பொழுது தடை தாமதங்கள், சின்ன சின்ன எண்ணங்களில் மாற்றங்கள், ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒரு சில இடங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது. இன்னும் நிறைய துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள், கண்ணில் தண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும். ஒரு சில பேருக்கு உணவு, தண்ணீரில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. லக்னத்தில் கேத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது அந்தளவுக்கு சிறப்பு கிடையாது. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு டேக் கேர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் இடமாற்றம், திடீர் பிரயாணம், ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள், நல்ல விஷயங்களில் ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, நிறைய தெய்வ காரியங்கள், தெய்வ எண்ணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக நீங்கள் ஈடுபடுவது, இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பார்க்கும்பொழுது செலவுகளும் சரி, செய்ய வேண்டிய விஷயங்களும் சரி, மிக 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 அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வயிறு ஒரே எரிச்சலாக இருக்கும். அதாவது சாப்பிடக்கூடிய விஷயங்கள் சரியாக செரிமானமாகாமல் ஃபுட் அலர்ஜி ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துளசி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு எடுத்ததெல்லாம் லாபம், பேசினால் லாபம். நீங்கள் பேசினாவே அந்த இடத்துல வந்து எவ்வளோ கிளியராக ஷார்ப்பாக இவர் பேசுகிறாருங்கிற மாதிரி போகும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். வேறு மொழி பேசக்கூடிய மனிதர் மூலியமாக ஆதாயம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு எதிர்பாராமல் சின்ன சலுகை, சின்ன ஒரு என்ன சொல்லலாம், வேலையில் ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலை, முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் பார்த்திங்கன்னா பிரயாண்டங்கள் இருக்கும். சில பேருக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும். சில பேருக்கு வேறு மொழி பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கனெக்டிவிட்டி வரும். இன்ஃபேக்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். ஆக்சுவலாக இன்றைய நாள் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். ஆழ்நிலை தியானம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஆஞ்சநேயரை மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் தாமதமாக நடக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு தான தர்மங்கள், சில பேருக்கு விரயங்கள், அப்பாவுடைய ஹெல்த்து, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து கவனமாக இருக்கணும். வயிறு பகுதி, கால் பகுதி, இதெல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதே மாதிரி எதாவது காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. அதாவது கண்ணு முன்னாடி வச்சுருந்தாலும் சிலதெல்லாம் கண்ணுக்கு படாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பணவரவுகள், திடீர்
என்ன சொல்கிறது, ஒரு லெட்டரு, ஒரு நல்ல எண்ணம், நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. காலபுருஷனுக்கு 9ஆம் வீடுங்கிறது பிரயாணத்தை குறிக்கும், ரொம்ப தீர்க்கமான எண்ணங்களை குறிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் பொதுவாகவே ஒரு சின்ன ஒரு தயக்கம், சின்ன ஒரு சுணக்கம், இந்த மாதிரி ஒரு டிலேடு ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும் கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு. அதனால் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பக்கத்தில் கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வணங்குங்க, நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ராசியா நிறம் லைட் ப்ளூ கலர். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடம்னா கலத்திரஸ்தானம். அந்த 7ஆம் இடத்துல கேத்து உட்கார்ந்துருக்கிறது. அதே மாதிரி கேத்துவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் அது 10ஆம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்குது. ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா விரோதமான எண்ணங்கள், விரோதமான விஷயங்கள், வேலைகளில் ஒரு மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலைகள்லாம் பெரிய ஏற்றம் கொடுக்கணும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா பெரிய சக்ஸஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஏற்படும். வேலைகளில் மாற்றம் ஏற்படும்னா நடப்படும். சில பேருக்கு தடை தாமதங்கள் கொடுத்து ஒரு வேலையை முடிக்கும், சில பேருக்கு லெட்டர் லேட்டாக வரும், சில பேருக்கு ஆர்டர் லேட்டாக வரும், சில பேருக்கு அக்ரிமெண்ட் லேட்டாக செய்யணும், இல்லை போய் உட்காந்தா மணிக்கணக்கில் உட்காந்ததுக்கப்புறம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா இந்த மாதிரி நேரங்களில் முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்லாமல் இருக்கும்பொழுது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், மேன்மை கொடுக்கும். உடம்பு கவனமாக பார்த்துங்க. சில பேருக்கு கால் நரம்புகளில் லைட்டாக வலி வேதனைகள் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ரௌன் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக சூப்பர்னு சொல்கிற மாதிரி இல்லை, ஆனால் சில பேருக்கு ஓகே. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கும்பம், மிதுனம், துலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, மற்றவங்களுக்குலாம் ஆவரேஜாக இருக்குது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.